guys, welcome to my channel, welcome to my another video. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரீசெண்டாக நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெங்களூர் போயிருந்தேன். ஸோ பெங்களூர் போய்ட்டு ரிட்டன் வந்து அப்புறம் பெங்களூரில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நிறைய தான் பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போன அளவுக்கு எதுவுமே நான் பெருசாக பர்ச்சேஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டி குட்டியான விஷயங்கள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை தான் உங்கள் முன்னாடி நான் இப்போ காட்ட போகிறேன். திஸ் இஸ் மை பவுச். இது வந்துட்டு இதில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே ஒரு 4 ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. இது மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அங்கேருந்து. அண்ட் இட்ஸ் வெரி சீப் அண்ட் குட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் தான் இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கிறேன். பெருசாக ஒன்றும் பெரிய பட்ஜெட்டில் எதுவும் நான் இந்த வாட்டி ஷாப்பிங் பண்ண போகலை, ஏன்னா காசு இருக்குல்ல. இந்த டப்பா அவங்க கொடுத்தது இல்லை, இந்த டப்பா என்னது, கிளிப்பு ட்ரெயினில் கொண்டுட்டு வரும்போது பேக்கில் லக்கேஜில் உடஞ்சிருச்சுன்னா ஸ்டாயிடும் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஒரு டப்பா ரெடி பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்கள், இந்த கிளிப்பு இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கினது. அண்ட் இதை வந்துட்டு கிளிப்புங்க வாங்கினேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 கிளிப்பு வாங்கினேன். ஒரு கிளிப்பு 10 ரூபாய் சொன்னாங்க. இந்த 2 கிளிப்பு வாங்கினேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு கிளிப்பை வாங்கினேன். இதுவும் நல்லாயிருக்கு, ஃப்ளவர் டிசைனில். ஏன் குட்டியாக வாங்கியிருக்கேன்னா, என்னோடய ஹேர் டென்சிட்டி மேலே வாங்கலான்னு லாஸ்ட் டைமெல்லாம் பெருசாக வாங்கிட்டு வந்தேன். அது எதுவும் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால, இதுனா நம்மளோட ஹேர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அப்படி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இது வாங்கிக்கிட்டேன். அண்டு இருக்கணுன்றதுனால இது பிச்சிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கினேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிளிப் ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு 10 ரூபா ஒரு ஷீட்டுன்னு சொன்னிருந்தாங்க. சரி வாங்குவோம். இங்கெல்லாம் இப்போ நார்மலி நான் இருக்கிற ஊரில் ஒரு ஃபேன்சியில் போய் இந்த கிளிப்பு வாங்கினேன்னா ஜோடி 5 ஒரு 10ன்னு வாங்க. ஸோ கம்பேரபிளி இது வந்துட்டு எனக்கு லாபம் தான், இருக்கட்டும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிளிப் அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதோட காஸ்ட்டும் 10 ருபீஸ் தான். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்மல் வாங்கினேன். இதோ வந்துட்டு 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி கம்மலுங்க போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போல்லாம் ஒகேஷ்னலி மட்டும் தான் போடுறேன். பிகாஸ் ஏன்னாக்கா காது முக்கியம். ரொம்ப நேரம் போட்டோன்னா காது வலி ஸ்டார்ட் ஆகிடுறது. ஸோ அதனாலே வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி இது போடுறது. ஐ லவ் இட். அண்ட் இந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே இது ஒன்று வாங்கிட்டேன். அழகாக இருக்குல்ல. ஸோ இதை நாங்கள் ட்ரை பண்ண முடியல, இப்படி இருக்குன்னு போட்டு பார்ப்போம். ஓகே, நாட் பேட், நல்லா இருக்குது. 50 ரூபாய் வேஸ்ட் ஆகலை. இதை எடுத்து முள்ள வச்சிடுவோம். அண்ட் இதுக்கு அடுத்து இன்னொரு கம்பல் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல. இது அட்டையை நான் தூக்கி போட்டேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு இந்த டப்பாக்குள்ளே இது வைக்கணுன்றதுனால. ஓகே குட். ஸோ எஸ். அண்டு இந்த ஒரு கம்பளையும் கூட சேர்ந்து வாங்கினேன். இதுவும் காஸ்ட் 50 ருபீஸ் தான். ஒரு கம்பல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ், இது வந்துட்டு இன்னொரு கம்பல் நல்லா தான் இருக்குது. எல்லா கம்பலும் எனக்கு நல்லா சூட் ஆகுறதுனால இந்த வாட்டி என்னோடய சாய்ஸில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த கம்பலுங்க எல்லாமே எனக்கு சூட் ஆகுது. இல்லைனா யூஸ்வலி என்ன ஆகுனாக்கா, எனக்கு பார்க்குறப்போ அந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட்லி என்ன ஆகுனாக்கா, அது வந்து டிஸ்பிளேல இருக்கும், பார்க்கும்போது அழகாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை நான் போடும்போது எனக்கு வந்துட்டு பிடிக்காது. நிறைய விஷயம் மாதிரி ஆயிருக்கு. பட் இந்த வாட்டி வாங்கின இந்த 3 கம்பலுமே நல்லா சூட் ஆகுது. அப்பா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் பெங்களூரில் செஞ்ச குட்டி ஷாப்பிங். அண்டு உங்களுக்கு பெங்களூரில் எந்த இடத்துல ஷாப் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? இன்னும் இது இல்லாமல் வேறு நிறைய இடங்கள் இருக்கும் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ்,
அதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் பெங்களூர் போகணுன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு வீடியோ கவர் பண்ணுறேன். அண்டு அவ்வளோதான், இதோட இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டோன்ட் forget to subscribe my channel, to subscribe and இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, சைனிங் ஆஃப் ரேகா, பை.